நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்த்துட்ருக்க உங்களில் எத்தனை பேருக்கு உங்கள் அப்பானா ரொம்ப இஷ்டம், உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்பாக்கள் இருக்கும்போது நமக்கு அவங்களோட அருமை தெரிகிறது இல்லைங்க. அதுவே அவங்க நம்மளை விட்டு போனதுக்கப்புறமா ஒன்று நம்மளை விட்டு தொலைதூர ஒரு பயணத்துக்கு ஒரு ஃபாரினில் இருப்பாங்க, லைக் நான் சவுதியில் இருக்கிறேன், என்னோடய பிள்ளைங்க எல்லாருமே சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஏரியாவில் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்னோடய வீட்டுக்கே போக முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு அப்பாவாக இருக்கட்டும், இல்லை அவர் இறந்தே கூட போயிருக்கலாம், இந்த பூமியை விட்டு போயிருக்கலாம், ஆனால் அவங்க கூடயே தான் இருப்பார் ஆத்மாவாக. ஒரு பையனுக்காக இருக்கட்டும் ஒரு பொண்ணுக்காக இருக்கட்டும், அவர் அப்பாங்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு சில நேரங்களில் அவரை பிடிக்கவே பிடிக்காதுங்க. இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எங்கள் அப்பா வந்து என்னை இப்படிலாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வளர்க்குறாரு, எப்படா அந்த ஆளை விட்டு போகலான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அப்பா இல்லைங்கிற பட்சத்தில் தான் அவங்க அப்பாவோட அருமை என்னங்கிறதே புரியும், ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ரொம்பவே அமானுஷ்யமாகவும் திகிலாகவும் அதே நேரத்தில் ரொம்பவே சென்டிமெண்ட்டான ஒரு ஸ்டோரிங்க. நீங்கள் ஒரு அப்பா லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிடும். இந்த ஸ்டோரியோட எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கண்ணீர் வந்துடுங்க கண்ணில். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஜான்சிங்க. ஜான்சி கேரளாவில் வண்டிப்பெரியாருங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவங்க. வண்டிப்பெரியாரில் ஜான்சியோட அக்கா, அப்பா, அம்மா இவங்க 4 பேருமே ஒரு குடும்பங்க. அவங்க வண்டிப்பெரியாரில் வாடகைக்கு தான் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. ஜான்சி 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ கதையவும், அது போக 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவமும் நடந்திருக்குது. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜான்சியோட வீட்டில் ஜான்சியோட அப்பா ரொம்பவே கரரான பீஸாங்க. லைக் எதுக்குமே பயப்பட மாட்டார், தப்புன்னு தெரிஞ்சால் தட்டி கேட்டுருவார். அது சின்ன ஆளாக இருந்தாலும் சரி பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவருக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா டக்குன்னு வாயை விட்டுருவாராங்க. 2மே பொம்பளை பிள்ளைங்க, அதனால இவங்களுக்கு எதனா பாதிப்படைவாங்களோ, அதாவது பின்னாடி இவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வருமானு சொல்லிட்டுலாம் யோசிக்கவே மாட்டாராம், டக்குன்னு கேட்டுருவாராம். அதனால அவருக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வந்தது கிடையாதாங்க. அவர் கொஞ்சம் ஸ்டேபிளாக கொண்டு போயிடுவாராம் அந்த பிரச்சனையை. அதே மாதிரி தான் ஜான்சியும் அவங்க அப்பாவை மாதிரியே தான். அவங்களுக்கு எதனா ஒரு விஷயம் தப்பாக பட்டுச்சுன்னா மூஞ்சிக்கு நேராக கேட்டுருவாங்களாம். அது போக இந்த சாமி அமானுஷ்யம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இவங்க ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியாகவே இருந்தாலும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு சாமி மேலேயுமே, அது ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இல்லை இவங்களோட மதமாகவே இருக்கட்டும், எந்த ஒரு சாமி மேலேயுமே அந்த அளவுக்கு ஒரு பற்று இருக்காதாங்க. சாமி கும்பிட்றோம் ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சாமி கும்பிட்ற ஒரு பொண்ணு. ஜான்சியோட அக்கா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட். இவங்க அப்பாவோட கேரக்டரில் ஜான்சி இருக்கிறாங்க, அம்மாவோட கேரக்டரில் ஜான்சியோட அக்கா இருக்கிறாங்க. எது நடந்தாலுமே சொல்ல மாட்டாங்களாம், ஒரு மாதிரி ஊமை கொட்டானா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி இருந்தாங்கன்னா, அடாவடித்தனமாக இருந்தாங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்படியே அடங்கி போகிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான் இவங்க அக்கா. ஜான்சிக்கு சின்ன வயசுலேருந்தே பயம் கிடையாதாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு கராத்தே கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்களோட ஸ்கூலில் ஒரு கராத்தே மாஸ்டர் வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க போகிறேன், அதாவது நீங்கள் இந்த கிளாஸில் வந்து கலந்துக்கலாம், பொண்ணுங்களும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஜான்சி படித்த ஸ்கூல் ஒரு கோஎட் ஸ்கூலாங்க. அங்கே இருக்கிற பசங்களில் நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணுறாங்க, பொண்ணுங்க சைட்லேருந்து யாருமே போகலை. ஆனால் ஜான்சி மட்டும் போயிட்டு பேர் கொடுக்குறாங்க. ஜான்சி மட்டும் வந்த காரணத்தினால அந்த கராத்தே மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வந்து நான் ஃபீஸ் வாங்க போகிறது கிடையாதுமா, நீ வந்துட்டு போனால் மட்டும் போதும், கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, இது போதும் எனக்கு, நீ வந்துட்டு மட்டும் போ, அதை மற்ற ஃபீஸு இதெல்லாம் வந்து எனக்கு வேணாம், உங்கள் அப்பா நம்பர் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கி பேசிடுறாரு. இப்போ ஜான்சியோட அப்பாவுமே அதுக்கு சம்மதிச்சிடுறாருங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணை எப்படி வளர்க்குறாருன்னா, பசங்களை பார்த்தா பயப்படக்கூடாது, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீ யாரையுமே எதிர்பார்த்துருக்கக்கூடாது, நீயே உனக்கு தற்காப்பு கலையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். அதனாலேயே ஜான்சியோட அப்பாவும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கல, அவரே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாராம். இந்த கராத்தே கிளாஸ் எங்கே இருக்குன்னா, ஜான்சியோட வீட்டிலேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குதாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜான்சியோட அப்பா தான் ஜான்சியை கூட்டு போயிட்டு விட்டுட்டு வருவாராம். அது மாதிரி நைட்டு ஒரு 8-8:30 இவரே போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாராம். அப்படி ஒருவேளை ஜான்சியோட அப்பா வராத பட்சத்தில் அங்கே ஆட்டோ போகுமாங்க,
10 ரூபா 15 ரூபா தானா ஆட்டோக்கு. அந்த மாதிரி ஆட்டோ பிடிச்சி கூட வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஜான்சி போகிறாங்க இல்லையா கராத்தே கிளாஸ், ஆக்சுவலாக அது வந்து ஒரு கராத்தே கிளாஸ் கிடையாது, ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குமாங்க. அந்த ஹாலில் கம்ப்யூட்டர் டேபிள்லாம் அங்கங்கே போட்டு வச்சிருப்பாங்களாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஈவினிங் அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வச்சிருவாங்களாம். ஜான்சி மட்டும்தான் அந்த கராத்தே கிளாஸில் ஒரே ஒரு பொண்ணு. இப்போது அவங்க மாஸ்டருக்கு ஜான்சியை ரொம்பவே பிடிக்குமாங்க. அப்பா மாதிரி கேர் பண்ணுவாராம். இங்கே பாருமா, உனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, ஃபுல்லாகவே பசங்க தான் இருக்கிறாங்க, எதனா டீஸ் பண்ணாலோ இல்லை எதனா கலாய்ச்சாலோ எதுனாலும் நீ அப்பா மாதிரி என்கிட்ட சொல்லு சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஜான்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்திருக்கிறாருங்க. ஜான்சியோட வீட்டிலேருந்து இந்த கராத்தே கிளாஸ்க்கு போகிறதுக்கு 5 to 6 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸில் வே எப்படி இருக்குன்னா, அந்த பாதை எப்படி இருக்குன்னா, ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுமாங்க, ரோடு போகுமா. அதில் தான் இந்த ஆட்டோ பஸ் இதெல்லாம் போகிறது. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஃபுல்லாகவே தேயிலை தோட்டமாக இருக்குமா ஒரு கட்டத்துக்கு மேலே. அதாவது இந்த பொண்ணோட வீட்டு கிட்டக்க வரும்போது, இந்த பொண்ணோட வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிறைய தேயிலை தோட்டம்லாம் இருக்குமாங்க. தேயிலை தோட்டத்துக்கு ஆப்போசிட்லேயே தேயிலை ஃபேக்டரியும் இருக்குமா, எஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பெனியும் இருக்குமாங்க. அந்த கம்பெனியில் பகல் நேரத்தில் பெருசாக தெரியாதாங்க, அதாவது பயம் இருக்காதான். ஆனால் நைட் நேரத்தில் பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குமா. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன் லைஃப்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள கூட்டு போயிட்டு அந்த வேலை தனியாக நடந்து வர சொன்னாலும் அவங்களுக்கு பயம் வருமா. அந்த அளவுக்கு இருட்டான ஒரு பகுதி, அங்கங்கே எதனா ஒரு லைட்டு தான் இருக்குமா. அது போக அந்த ஏரியாவில் அடிக்கடி கரண்ட் கட்டு வேற ஆகுமா. இப்போது ஜான்சியோட லைஃப் அவங்களோட அப்பா அம்மா கூட சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குதுங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இவங்க அக்கா இவங்க கூட வளரலை, அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஜான்சியோட அக்காவுக்கு ஃபிக்ஸ் வருமாங்க, திடீர்னு வருமா, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருமா. அதனாலேயே அவங்க தாத்தா பாட்டி இந்த கேரளா வைத்திய முறை இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணை அவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சியோட அப்பா அம்மா 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் 4-4:30 மணி இருக்குமாங்க. ஜான்சி ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு வீட்டில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கலட்டி வச்சுட்டு அங்கேருந்து அவங்களோட கராத்தே கிளாஸுக்கு போவாங்களாம். அப்படி தான் கராத்தே கிளாஸுக்கு அவங்க அப்பா அவங்கள பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுறாரு. கராத்தே கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது எப்பயுமே 7:30 to 8 மணிக்கு முடிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு 7:45 அவங்க மாஸ்டர் எங்கேயே வெளியே போகிறாருங்கிற காரணத்தினால பசங்க எல்லாருமே 7-7:15 அனுப்பிவிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பொண்ணை மட்டும் லாஸ்ட்டாக 7:45, அதாவது இவங்க அப்பா வருவாங்கங்கிற பட்சத்தில், எப்பயுமே ஜான்சியோட அப்பா தான் வந்து பிக் பண்ணிட்டு போவார் இல்லையா, அதன் அடிப்படையில் அவர் இந்த பொண்ணை மட்டும் அங்கேயே உட்கார வச்சிருக்கிறாரு. எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்களாங்க. கடைசியாக ஜான்சி மட்டும் உட்காந்துருக்கும் போது அவங்க மாஸ்டர் இப்போ தான் கேட்குறாரு, என்னம்மா உங்கள் அப்பா இன்னுமே ஆளை காணோம். ஐயோ மாஸ்டர், சாரி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அப்பா வந்து வெளியூருக்கு போயிருக்கிறாரு, வரதுக்கு 1 நாள் ஆகும், என்னை ஆட்டோவில் தான் வர சொன்னார், நான் மறந்துட்டேன் மாஸ்டர், நான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கிளம்பலான்ட்டு தான் நான் எதுவுமே சொல்லாமல் நான் பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் மாஸ்டர் சொல்ல. இப்போது மாஸ்டர் திட்டுறாரு, ஏமா முன்னாடியே சொல்ல மாட்டியா, சரி வாமா நான் வந்து உன்னை பாதி தூரம் ட்ராப் பண்ணிடுறேன், அதாவது அந்த ஆட்டோ நிற்கிற இடத்துல ட்ராப் பண்ணிடுறேன், நீ ஆட்டோவில் ஏறி நீ கரெக்டாக போயிடுவியா, இல்லை நீ சொல்லு, நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மாஸ்டருக்கு இவங்களுக்கு முன்னாடியே ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டுருக்குறாங்க. அதை ஜான்சியால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. மாஸ்டர் நான் தனியாகவே போய்க்கிறேன், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, அப்பாவுக்கு நான் கால் பண்ணி சொல்லிடுறேன், அப்பாவோட ஃப்ரெண்டு யாராச்சும் வருவாங்கங்கிற மாதிரி பொய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மாஸ்டரும் அதை நம்பிட்டு இந்த பொண்ணை அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பிட்டாராங்க. இப்போது ஜான்சியோட மைண்ட் செட் என்னென்னா, நம்ம ஏன் ஆட்டோவில் போகணும், ஆட்டோவும் நிற்கிது, கூப்பிட்டாங்கன்னா வருவாங்க, இந்த ஷேர் ஆட்டோ மாதிரிலாம் கிடையாதான், ஆட்டோவை கூப்பிட்டா வருவாங்களாம். அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுமே இந்த ஏரியாவில் ஆட்டோ வச்சுருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணுக்கு டபுள் மைண்டாக இருக்குது, எதுக்கு நம்ம ஆட்டோவில் போகணும், பேசாமல் நடந்தே போயிடுவோம், நமக்கு தான் கராத்தே தெரியுமே. அது போக இந்த ஏரியாவில் ரொம்ப நாளாகவே தனியாக நடந்து வரணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை இருந்திருக்குது. ஆட்டோலையோ இல்லை அவங்க அப்பா கூடயோ இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஆசை இருக்குமாங்க. அது போக ஒரு குருட்டு தைரியம்பாங்க இல்லையா, அந்த தைரியத்தில் ஆட்டோ ஏறாமல் நேராக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போகும்போது அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியலையாங்க. இப்போ ஜான்சி கையில் ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும்தான் இருக்குது. இது அவங்க அப்பா எப்பயுமே இந்த பொண்ணுக்கு கொடுத்து விட்றது தானா, அதுவும் அவரே வந்து கூட்டு போயிடுவார், இருந்தாலும் சேஃப்டிக்காக கொடுத்துருக்கிறாரு. அது பெரிய டார்ச் லைட்லாம் கிடையாதாங்க, சின்ன டார்ச் லைட் தான். அதில் போதுமான அளவுக்கு வெளிச்சம் கூட வராதாங்க, ஓகேவாக தான் இருக்குமா. கீழே ரோட்டில் அடிச்சோன்னா எதனா கீழே கிடக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போகலாமா, ஆப்போசிட்டில் அடிச்சோன்னா அந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்காதாங்க. அந்த ஒரே ஒரு குட்டி டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு ஜான்சி மட்டும் அந்த ரோட்டில் நடந்து போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்து வரைக்கும் ஆட்டோவாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், பைக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிராஸ் பண்ணி போய்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எஸ்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு,
ஃபேக்ட்ரி இருக்கும் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் ஃபுல்லாகவே இந்த தேயிலை தோட்டமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியா கிட்டக்க வரும்போது ஒரு மாதிரி டெட்லி சைலன்ஸாங்க, மயான அமைதி. ஆக்சுவலாக அந்த ஃபேக்ட்ரியில் மொத்தத்துக்கே 6 பேர் தான் வேலை பார்ப்பாங்களாம். நைட் நேரத்துலையும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுமா, லைக் அந்த அனல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் சொன்னாங்க. அதனால் அதை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர், செக்யூரிட்டி 2 பேர், மிஷின் மட்டும் ரன் ஆகிக்கிட்டே இருக்குமா, அதை பார்த்துக்கிறதுக்கு 2 பேர்னு சொல்லிட்டு மொத்தத்துக்கு 6 பேர் தான் இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்குன்னு பார்த்து இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது கரண்ட்டு கட் ஆகிருக்குதுங்க. அந்த ஃபேக்ட்ரியில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னா, நைட் நேரத்தில் மட்டும் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்களாம். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஜென்ரேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜான்சி கரெக்டாக அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது கரண்ட்டு கட் ஆகிருக்குதுங்க. சுற்றிலுமே ஃபுல்லாகவே இருட்டு. ஜான்சிக்கு அவங்கள அறியாமலே மனசுக்குள்ளே ஒரு பயம் வருதுங்க. சுற்றிலும் இருக்கிற அந்த அட்மாஸ்பியருக்கும் இந்த தேயிலை தோட்டத்தில் நைட் நேரத்துக்கு அதுக்கும் எப்படிங்க இருக்கும்? இவங்க போக வேண்டியது மெயின் ரோட்லேயும் கிடையாது. இந்த மெயின் ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த தேயிலை எஸ்டேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ரைட் எடுத்து அந்த தேயிலை தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டத்துக்கு உள்ள வழியாகவே பைக்கு போகிறதுக்கு ஒரு வே இருக்குமா. பைக் மட்டும்தான் போக முடியுமா, கார் போக முடியாதான். அதில் தான் இவங்க அப்பா எப்போயுமே கூப்பிட்டு போவாராம். அதில் ஏறி ஒரு மேடு வருமா, அந்த மேட்டில் ஏறும்போது ஃபுல்லாகவே தேயிலை தோட்டமாக இருக்குமா. சுற்றிலுமே கீழே இறங்குற இடத்துல ஒரு கிரவுண்டு இருக்குமாங்க. அந்த கிரவுண்டில் தான் அங்கே எதனா ஒரு அரசியல் கூட்டமோ இல்லை எதனா மேடை நிகழ்ச்சி நடக்கணும்னா, இந்த கலை நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் நடக்கும்போது அந்த ஸ்டேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இன்னும் ஒரு வாரத்தில் இவங்களோட ஊர் திருவிழாவும் வருது. அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு திருவிழாவும் வருது. அதுக்கான செட்டப்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. பெருசாலாம் இல்லைங்க, வெறும் ஸ்டேஜ் மட்டும் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜ் மேலே தான் இந்த வயசான பெருசுங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற உருப்படாத பசங்க, இவனுங்க எல்லாருமே உட்காந்து குடிச்சிட்டு இருப்பானுங்களாம். குடிச்சிட்டு இருக்கிறது, போகிற வரவங்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குற கேங் அங்கே இருக்குமாங்க. ஆனால் சின்ன குழந்தைங்க கிட்டலாம் அந்தளவுக்கு வச்சுக்க மாட்டாங்களாம். இந்த பொண்ணுக்கு இப்போது அவங்கள நினச்சி பயம் கிடையாது, இந்த இடத்த நினச்சே பயம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ளே ஜான்சி நடந்தே போகணும். இந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே தூரத்தில் ஒரே ஒரு கோவில் இருக்குமாங்க. அதுவுமே கோவில் கிடையாது, துளசி மாடம் இருக்கு இல்லையா, அந்த துளசி மாடத்தில் மேலே லைட்டாக கொஞ்சம் ஹைட்டு வச்சு கோவில் மாதிரி மேலேயே ஓடுகளில் வச்சு கட்டியிருப்பாங்களாம். அதில் ஒரு அம்மன் வச்சுருப்பாங்களாம், குட்டியாக ஒரு அம்மன் வச்சுருப்பாங்களாம். அந்த அம்மனுக்கு கீழேயே, அம்மன் பீடத்துக்கு கீழேயே விளக்கேற்றுறதுக்கு ஒரு இடம், ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி வச்சுருப்பாங்களாம். அங்கே எப்பயுமே விளக்கேற்றுவாங்களாம். ஐயர் தான் வந்து ஏற்றணும் கிடையாதாங்க, அதாவது கோயில் பூசாரி தான் வந்து ஏற்றணும் கிடையாதான், யார் வேணாலும் ஏற்றலாமா. அந்த ஏரியாவில் இருக்கிற யாராக இருந்தாலும் கரெக்டாக 6 மணிக்கு வந்து விளக்கேற்றிடுவாங்களாம். ஜான்சியோட கண்ணுக்கு ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்குதுங்க. ஒரே ஒரு இடம் மட்டும் பிரைட்டாக இருந்திருக்குது. அது அந்த அம்மன் கோவில் தான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த துளசி மாடம் மாதிரி ஒன்று எழுப்பி அதில் கோவில் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு. அந்த அம்மாவுக்கு ஏற்றி வச்ச தீபத்தோட வெளிச்சம் மட்டும்தான் ஜான்சியோட கண்ணுக்கு தெரியுது. இருந்தாலும் ஜான்சிக்கு சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. இவங்க கிறிஸ்டின்ங்கிறதுனால கிடையாதாங்க, பொதுவாகவே அவங்களுக்கு சாமி மேலே அந்தளவுக்கு பற்று கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த வெளிச்சத்தை நோக்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அது போக நிலா வெளிச்சத்தில், இந்த கையில் வச்சுருக்கிற டார்ச் லைட் வெளிச்சத்துலேயும் ஒரு மாதிரி தட்டு மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பயம் வருதுங்க. யாரோ ஒருத்தவங்க ஜான்சிக்கு பின்னாடி, அதாவது கொஞ்சம் லைட்டாக மண்ணாக தான் இருக்கும் இல்லையா நடந்து போகிற இடம், அதில் செருப்பை போட்டு தேய்ச்சிக்கிட்டே நடந்தால் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. லைக் இந்த பொண்ணுக்கு பின்னாடி வேறு யாரோ ஒருத்தவங்க, ஒரு ஆண், ஒரு ஆம்பளை நடந்து வராரு. ஏன்னா அவரோட மூச்சு சத்தம் பயங்கரமாக கேட்குதான். லைக் கிட்டக்க வர மாதிரிலாம் தோணுதான். எவனோ ஒருத்தவன் குடிச்சிட்டு தான் வராங்கிற மாதிரி இந்த பொண்ணும் மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் முன்னாடியே சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் மேலே படுத்துருக்கிறவங்களாம் அங்கே தான் சுற்றிட்டு இருப்பானுங்களாம். தேவையில்லாத வேலை பார்த்துட்டும் ஓகே, கராத்தே தெரியும், உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு நடந்து போக 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 சத்தம் அதிகமாக வருது. இந்த மூச்சு சத்தம் ஒரு மனுஷனோடது இல்லை, பயங்கரமாக கேட்குது. இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி வடவடன்னு வந்துருச்சாங்க. ஜான்சியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்துடக்கூடாது, எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும். ஒருவேளை பின்னாடி திரும்பி பார்த்தா மயக்க மருந்து எதனா வச்சுட்டாங்கன்னா, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டபுள் மைண்டாக இருக்குது. ஒன்று இது ஒரு அமானுஷ்யமாக இருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்தில் எவனோ ஒரு குடிகாரனாக இருக்கணும். ரெண்டுலேயுமே மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக பின்னாடி ஓடி வர சத்தமும் கேட்குது. அது போக மூச்சு சத்தம் பயங்கரமாக இவங்க காது கிட்டக்க வரைக்கும் கேட்குது. அதாவது பக்கத்துலேயே ஒருத்தவங்க ஓடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மூச்சு வாங்குச்சுன்னா எப்படி கேட்கும், பின்னாடி கூட கேட்கல, சைடு காதில் கேட்குது. இப்போ ஜான்சி கரெக்டாக அந்த துளசி மாடம் கோவில் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களே அம்மன், அந்த அம்மனை கிராஸ் பண்ணும்போது, அந்த அம்மனை கிராஸ் பண்ணி வேகமாக நடந்து தான் போகிறாங்க. அந்த கோவிலை தாண்டினதுக்கப்புறமா பின்னாடி இந்த சத்தம் நின்றுதுங்க. அந்த ஸ்லிப்பர் போட்டு நடந்து வர சத்தமாக இருக்கட்டும், மூச்சு வாங்குற சத்தமாக இருக்கட்டும், இந்த 2 சத்தமுமே கேட்கலையாம். ஆனால்
இவங்க அம்மா வயசில் இருக்கிற ஒரு பொண்ணோட சத்தம் பின்னாடி பயங்கரமாக கேட்குது. அரட்டுறாங்களாம். ஏய் யார்ரா நீ, இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட எல்லை எதுடா, இது இங்கே எதுக்குடா நீ வந்தங்கிற மாதிரி பயங்கரமாக இவங்க சண்டை போடுறாங்களாம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மனுஷன் பின்னாடி இப்போ நடந்து வந்தவனா இல்லை வேறு யாராச்சும் சண்டை போடுறாங்களான்னு தெரியலையாம். ஜான்சிக்கு பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்களாம். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்களாம். திடீர்னு இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி அம்மன் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பார்த்துருப்பீங்களா, அம்மன் வந்து டான்ஸ் ஆடினாங்கன்னா அவங்க காலில் இருக்கிற அந்த சலங்கையோட சத்தம் எப்படி கேட்கும், அந்த மாதிரி பயங்கரமாக சலங்கை சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு சலங்கை சத்தம் பயங்கரமாக டான்ஸ் ஆடினாங்கன்னா எப்படி கேட்குமோ அந்த மாதிரி கேட்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு இன்னுமே பயம் அதிகமாகி பின்னாடி திரும்பி பார்க்காம வேமா அவங்களோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு ஒரு 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பள்ள மாதிரி வருமா, அதாவது மேடு மாதிரி வருமா கீழே இறங்குறதுக்கு. அதில் இறங்கின ஒன்றுமே வீடே இந்த பொண்ணோட வீடு தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போகும்போதெல்லாம் இந்த சலங்கை சத்தம் பின்னாடியே நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேட்டுருக்குதுங்க. இந்த பொண்ணுக்கு என்னடா இது, யார் மூஞ்சில் முழிச்சுன்னு தெரில. முதல்ல எவனோ ஒருத்தவன் இந்த மாதிரி மூச்சு விடுற சத்தமும் பின்னாடியே நடந்து வர சத்தமும் கேட்டுச்சு. இப்போ என்னடானா சலங்கை சத்தம் பயங்கரமாக கேட்டுட்டு இருக்குது. எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணுங்கிற பட்சத்தில் வேமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மேட்லேருந்து இறங்கும் போது கரண்ட் வந்துடுதுங்க. அவங்களுக்கு பயம் போயிடுது. இதுக்கு மேலே எவன் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஏன்னா இவங்க நிற்கிற அந்த மேட்லேருந்து ஒரு 100 மீட்டர் கீழே டிஸ்டன்ஸில் இறங்குற மாதிரி போகுமா. அதில் இறங்குனா வீடே இவங்க வீடு தான். இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடுங்கள்லாம் இருக்குது, அதாவது இவங்களோட ஏரியா. அப்போ இந்த பொண்ணுக்கு பயம் இல்லாமல் பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாங்க. யாருமே இல்லை. இவங்க பின்னாடி நடந்து வந்தாங்க இல்லையா, அந்த ஏரியா ஃபுல்லாகவே, அதாவது அந்த ஸ்டேஜ் போட்டிருக்கிற இடமா இருக்கட்டும், அம்மன் கோவிலாக இருக்கட்டும், யாருமே இல்லையாங்க, ஒருத்தர் இல்லையா. அப்போது ஜான்சிக்கு முதல்ல அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களே அவங்க யார், இந்த சலங்கை சத்தம் யாரோடது. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருள் அடித்த மாதிரி இருந்திருக்குதுங்க. பயத்தில் கை கால்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுக்கும். மேபி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் லைஃப்பில். அதே மாதிரி தான் ஜான்சிக்கும் எனக்கு நடந்திருக்குதுங்க. கண்ணை மூடிட்டு எப்படியாச்சும் வீட்டுக்கு ஓடிடலான்னு சொல்லிட்டு மேலேருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணு ஓடி வீட்டுக்கு வர வரைக்குமே அவங்களுக்கு பின்னாடி சலங்கை சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குது. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஜான்சி அவங்க அம்மா கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்கல. அடுத்த நாள் காலையில் ஜான்சியோட அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த பொண்ணை எப்பயுமே அவங்க அப்பா தான் வந்து எழுப்புவாராம் ஸ்கூலுக்கு. அம்மா எந்திரிமான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக எழுப்புவாராம். அப்படி அவர் எழுப்பு வரும்போது இந்த பொண்ணுக்கு நெத்தியில் தொட்டு பார்த்தா ஹெவி ஃபீவராங்க. இந்த பொண்ணால் எந்திரிக்க முடியல, பேசக்கூட முடியல. உடனே ஜான்சியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. ஒரு ஆட்டோ ரெடி பண்ணி அப்பா அம்மா ஜான்சி 3 பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இப்போது ஜான்சியோட அம்மா அப்பா 2 பேருக்குமே தெரியுது ஜான்சி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்குறாங்க நைட்டு. இப்போ அந்த பொண்ணு வாயை திறந்து சொல்ல மாட்டேங்குது. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு சாமியார்கிட்ட போயிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பார்த்துட்டு அவர் தான் அவங்க ஏரியாவில் இந்த வெத்தலையில் மை போட்டு பார்க்குறது, அப்புறம் இந்த பேய் பிடிச்சவங்களுக்கெல்லாம் பேய் ஓட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாராம். அந்த குழந்தைங்களுக்கு மந்திரிச்சு விட்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பாராம். அவர்கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு என்ன நடந்ததுன்னு அவங்க அப்பா அம்மா கிட்டையும் சொல்லலை, அவர்கிட்டையும் சொல்லலை. ஆனால் அவர் வெத்தலையில் மை போட்டு என்ன நடந்துச்சுங்கிறத அப்படியே படம் பார்த்த மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க கண்ணிலையே. என்னென்னா, இந்த பொண்ணு வந்து நைட் நேரம் வரக்கூடாத ஒரு பகுதியில் வந்திருக்கு. இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒருத்தனோட ஆத்மாவும் வந்திருக்குது. அவன் இறந்து போயிட்டான். அதாவது குடிச்சிட்டு ரோட்டில் போன ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட்டாங்க. அவரோட ஆத்மா அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. நிறைவேறாத ஆசையோடு சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்மா உன் பொண்ணை பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்குது. அந்த அம்மன் மட்டும் வந்து நைட்டே காப்பாற்றலைன்னா உன் பொண்ணை நீ இன்றைக்கி உயிரோடையே பார்த்துருக்க முடியாது, அங்கேயே இறந்து போய் தான் கடந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க எல்லாருக்குமே ஒரு உடம்பே புல்லரிச்சிருச்சாங்க. ஏன்னா இவங்க ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி. ஜான்சியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பூர்வீகம் ஹிந்து தானாங்க. இப்போது இவர் சொல்கிறத இவங்களால் நம்பாமே இருக்க முடியல. அதே நேரத்தில் இந்த பொண்ணுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போச்சு. இப்போ தான் ஜான்சியாலையும் உணர முடியுதுங்க, கூட வந்தது அம்மன் தான் துணைக்கு இந்த பொண்ணு கூடயே வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போது இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவர்கிட்ட திருநீர்லாம் வாங்கி பூசிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த அம்மன் கோவிலுக்கு இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய காணிக்கைகளாக இருக்கட்டும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது போக இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 7 ஸ்டெப் எடுத்து வச்சாலே 6 ஓடிக்கிட்டு இருக்குமா கீழே. அப்படி தான் இவங்களோட வீட்டோட அமைப்பு இருக்குமா. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு சுத்தமாக பயமே இருக்காதாங்க. கீழே இறங்கி போயிட்டு 8-8:30 மணி வரைக்கும் அந்த ஆற்றுல தான் விளாண்டுட்டு இருப்பாங்களாம். இப்படியே ஜான்சியோட லைஃப் கொஞ்சம் சந்தோஷமாக நகர ஆரம்பிக்குதுங்க. இப்போ ஜான்சிக்கு ஆனுவல் எக்ஸாம் முடிய போகிற டைமில் அவங்க அப்பா குமுளியில் இடத்தோடு சேர்த்து ஒரு வீடு வாங்கிடுறாரு. அதாவது பெரிய வீடுலாம் கிடையாதுங்க, சின்னதாக ஒரு இடத்தோட சேர்த்து ஒரு வீடு கட்டுற மாதிரி வாங்கிடுறாருங்க. வண்டி பெரியார்லேருந்து குமுளிக்கு இவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஜான்சியோட ஃபேமிலி குமுளிக்கு மூவ் ஆனதுக்கப்புறமா இந்த பொண்ணை அவங்க அப்பா
ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறாரு. 7th 8th 9th இந்த 3 ஸ்டாண்டர்டுமே ஜான்சி ஹாஸ்டலில் தாங்க படிச்சிருக்கிறாங்க. அவங்க படித்த ஹாஸ்டல் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் மாதிரியாங்க. லைக் அவங்களே ஃபீஸ் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு ஹாஸ்டலுக்குமே அவங்களே ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிடுவாங்களாம். அந்த ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது கரெக்டாக அந்த ஹாஸ்டலை அவங்க காலி பண்ணிடுறாங்க. அதாவது ஹாஸ்டல் வந்து இதுக்கப்புறம் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது, இதை வந்து நாங்கள் எடுத்துடுறோம், ஸ்கூலுக்கு மட்டும் வரதா இருந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அமைப்பை வந்து மாற்றிடுறாங்க. அங்கே இருக்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றும் போது இப்போ ஜான்சி அகைன் அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்போ ஜான்சியோட அப்பாவுக்கு இந்த டைமில் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருந்திருக்குதுங்க. இந்த வீடு புதுசாக வாங்கி வந்தாங்க இல்லையா இடத்தோட சேர்த்து, இதுக்கப்புறமா கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்திருக்குது. அது போக குழந்தைங்களாம் வளர ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு சேர்த்து வைக்கணுங்கிற அந்த ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா. இந்த டைமில் அவங்க அப்பாவால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஜான்சியோட அப்பாவுக்கு கூட பிறந்த ஒரு அக்கா இருக்கிறாங்களாம். அவங்க தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மூவ் ஆன் பண்ணி தமிழ்நாட்டுக்கே வந்துட்டாங்களாம். அவங்க ஜான்சியோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே வந்துடுறா, இங்கே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, உனக்கு குழந்தைய ஈஸியாக படிக்க வச்சிட முடியும், லேப்டாப் கொடுப்பாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு சம்திங் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்கங்க. இப்போ அவங்க அப்பாவும் அவங்க அக்கா சொன்ன மாதிரியே சின்னமனூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற, தேனிக்கு பக்கத்தில் சின்னமனூருங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இவங்க அப்பா வாடகைக்கு ஒரு வீடு பிடிக்கிறாரு. இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு மண் வீடு தானாங்க. இந்த எம்ஜிஆர் காலத்து வீடுன்னு சொல்லுவாங்களாம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம். மண் வீடு தானா, ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குமாங்க, மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா, ஒரு பெரிய ஹால் இருக்குமா, உள்ளுக்குள்ளேயே கிச்சன் இருக்குமா, பாத்ரூம் மட்டும் வெளியே போய்க்கணுமா. இதுதான் உங்கள் வீட்டோட அமைப்பு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக தாங்க போயிருக்குது. ஆல்ரெடி அவங்க சொந்தத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க இல்லையா குமிழியில் ஒரு வீடு, அதை வாடகைக்கு விட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க. இப்போ அதுலேருந்து வர வாடகை காசு, அது போக ஜான்சியோட அப்பா மேகமலையில் வேலைக்கு போகிறாருங்க. மேகமலை உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவுமே இந்த சின்னமனூர் சரௌண்டிங்கில் தாங்க வரும். இந்த தேனி, சின்னமனூர், இந்த போடிமெட்டு, இது எல்லாமே ஒரே சரௌண்டிங்கில் தான் வரும். இப்போ மேகமலைக்கு அவங்க அப்பா எப்பயுமே பைக்கில் தான் வேலைக்கு போவாராங்க. அவங்க அப்பாவும் அவர் கூட ஒரு ஃப்ரெண்டும், அதாவது அந்த ஏரியாவை சேர்ந்த தமிழ் நண்பர் ஒருத்தரும், 2 பேரும் தான் வேலைக்கு போவாங்களாம். சின்னமனூருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு புது வீட்டுக்கு இவங்க வந்ததுக்கப்புறமா இவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் ஸ்டேபிளாக சந்தோஷமாக போக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஜான்சியோட அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குதான், எப்பயுமே இந்த பொண்ணு முன்னாடி தான் உட்காந்து குடிப்பாராம். குடிச்சிட்டு இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாராம். இந்த பொண்ணுமே கேட்டுட்டு இருப்பாங்களாம். அவங்க அப்பா என்ன சொல்லுவார்னா, அம்மா எதுக்கும் பயப்படக்கூடாது, நீ வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் அவங்க அப்பா வந்து கண்டுக்கவே மாட்டாராங்க. இந்த பொண்ணு மார்க் கம்மியாக வாங்கினாலோ இல்லை ஃபெயிலே ஆனால் கூட, அம்மா ஓகேம்மா, அது வந்து உன்னோட விருப்பம், நான் வந்து உன்னை புஷ் பண்ண மாட்டேன், நீ இப்படி படி அப்படி படின்னு சொல்லிட்டு உனக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டேன், ஃபெயில் மட்டும் ஆகாதம்மா, கொஞ்சம் பாஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரியலையாங்க, இந்த 9th ஸ்டாண்டர்ட் ஹாஸ்டல்லேருந்து இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா அந்த ஒரு 3 வருஷம் இந்த பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்குமே இந்த பொண்ணு மேலே ரொம்பவே கேர் பண்ணியிருக்கிறாரு. எதுக்குமே திட்ட மாட்டாராம், அடிக்க மாட்டாராம், அன்பாக சொல்லுவாராம், பண்பாக எடுத்து சொல்லுவாராம். இந்த பொண்ணுக்கு இவங்க அப்பாவை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஆனால் லாஸ்ட் இந்த 3 இயர்ஸில் அவங்க அப்பாவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க அப்பா மேலே ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சிருது. என்னடா அது, அப்பா பொண்ணு முன்னாடியே உட்காந்து குடிக்கிறாரு, எப்படி மரியாதை வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாங்க. குடிக்கிறதுக்கும் மரியாதைக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்பா பொண்ணுங்கிற அந்த ஒரு பாண்டிங் மட்டும்தான் அந்த இடத்துல பெருசாக தெரிஞ்சிருக்குதுங்க. ஒரு நாள் காலையில் ஒரு 7-7:30 மணி இருக்குமாங்க. ஜான்சி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அரை தூக்கத்தில் லைட்டாக எந்திரிச்சு பார்க்குறாங்க. வீட்டில் லைட் எரியுது. அவங்க அப்பா இந்த கேரளா சைட்லலாம் ஒரு லுங்கி போடுவாங்க இல்லையா, பச்சை கலரில் சிவப்பு கலரில், அந்த மாதிரி தான் அவர் எப்பயுமே வியர் பண்ணுவாராம் வேலைக்கு போகும்போது மேகமலைக்கு. அப்போது கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு. காலையில் க்ரீன் கலரில் ஒரு லுங்கி கட்டியிருக்கிறாரு எப்பவும் போல், மோர் கலரில் டிஷர்ட் போட்டிருக்கிறாரு, அதுக்கு மேலே வெள்ளை கலர் சட்டையை போட்டுக்கிட்டு இந்த பொண்ணை வந்து பார்த்துருக்கிறாரு. இந்த பொண்ணு வந்து அரை தூக்கத்தில் லைட்டாக கண்ணு ஓப்பன் பண்ணியிருக்கும்போது, என்னம்மா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அப்பா நல்லா இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஓகே தான்ப்பா, நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் படுத்துடுறாங்க. இந்த பொண்ணுக்கு இது கனவாக தான் தெரிஞ்சிருக்குது ஆக்சுவலாக, ஆனால் இது ரியலாகவே நடந்திருக்குதுங்க. அவங்க அப்பா இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. போனதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6-6:30 மணி ஆகுதுங்க. ஜான்சியோட அம்மாவுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. எப்போவுமே 6-6:30க்கெலாம் வீட்டுக்கு வர மனுஷன் இன்னைக்கு காணோம். என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவங்க பதட்டமாக இருக்கும்போது ஜான்சிக்கு கோபம் வருது. ஏமா, உன் புருஷன் என்ன கை குழந்தையா, ஒரு ஆம்பளை வெளியே போயிட்டு வர்றாருன்னா கொஞ்சம் டைம் முன்ன பின்னா ஆகத்தான் செய்யும். அதுவும் உன் புருஷன் வர குடிச்சிட்டு வருவார் ரிட்டன் வரும்போது, அதாவது வண்டியில் மேலே மலைக்கு மேலே ஏறும்போதோ கீழே வரும்போதோ குடிக்க மாட்டாராம். வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு இவங்களோட ஊருக்குள்ளே வரும்போது இந்த ஊர் எல்லையில் இருக்கிற அந்த கடையில் தான் குடிச்சிட்டு வருவாங்களாம் அவரும் அவரோட ஃப்ரெண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. 7:15 ஆகுதுங்க. இன்னுமே அவங்க அப்பாவை காணுங்கிற பயத்தில் அவங்களோட அத்தைக்கிட்ட, அதாவது அவங்க அப்பா கூட பிறந்த அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்லி தான் இவங்க இந்த சின்னமனூருங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க அத்தைக்கிட்ட ஃபோனை வாங்கி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க ஜான்சி. ஆனால் ஆப்போசிட்டில் ஃபோனை யாருமே எடுக்க மாட்டுறாங்க. மறுபடியும் கூப்பிடும்போது அட்டன் பண்ணுறாங்க.
இந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அந்த ஏதோ ஒரு மாதிரி கசகசகசன் இருக்குது, ஏதோ இந்த ஒரு ஒயின் ஷாப்பில் இருக்கிற மாதிரி கசகசகசன் பேசுகிற சத்தம் கேட்குது. இப்போ ஜான்சி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, இங்கே பாரு உன் புருஷன் ஏதோ ஒரு ஒயின் ஷாப்பில் உட்காந்துருக்காரு, அதனால தான் ஒரு மாதிரி கசகசன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வாங்கி பேசுகிறாங்க. அலோ அலோன்னு சொல்லும்போது ஒருத்தர் பேசுகிறாரு. இப்போ தான் அவங்க அம்மா கிட்ட ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தையும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கன்வே பண்ணுறாங்க. அம்மா ஒன்றும் இல்லை, பெரிய அடிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வாங்க காப்பாற்றிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இவங்க அம்மா பதட்டமாகி ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஜான்சி என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு வாங்கி பேசும்போது அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ஜான்சியோட அம்மா, மாமா, அத்தை எல்லாருமே சம்பவம் நடந்த இடத்துக்கு போகும்போது இவங்க எல்லாருக்குமே கை கால்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏன்னா அந்த இடமே ஒரு மாதிரி கண்ணாடியாக நொறுங்கி கிடக்கு. 2 பஸ் வந்து ஆப்போசிட்டில் மோதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 2 பஸ்ஸை ஓரமாக நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இவங்க அப்பாவையும் அப்பா கூட வேலைக்கு போனவரையும் காணோம், அவங்க பைக்கையும் காணோம். ஒரு இடத்துல கூட்டமாக ஒரு 10-15 பேர் சுற்றி நின்றுட்டு இருக்கிறாங்க. போலீஸ்லாம் நிற்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி காதுலாம் அடைச்சி போய் எங்கே இருக்கிறோங்கிறதே ஒரு மாதிரி ஆயிட்டாங்களாங்க. மெதுவாக கிட்டக்க போய் பார்த்தா அவங்க அப்பா இறந்து கிடக்கிறாரு. அதாவது 2 பஸ்ஸு, தேனியிலேருந்து கிளம்புன ஒரு பஸ்ஸும் ஆப்போசிட்டில் அந்த ஏரியாவிலேருந்து கிளம்புன பஸ்ஸும் ஆப்போசிட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. இதுக்கு நடுவில் அவங்க அப்பா வந்த பைக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி அவர் கீழே விழுந்து ஹெல்மெட் போடாத காரணத்தினால அவங்க அப்பா உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் வரலையாங்க. அவர் கட்டியிருந்த அந்த லுங்கி கூட கசங்கலையாங்க, சட்டை கூட கசங்கலையாம், அப்படியே இருக்கிறாராம். ஆனால் தலை மட்டும் அவங்க அப்பா மாதிரியே இல்லையாங்க, ஒரு மாதிரி வீங்கி போய் பெருசாக இருந்திருக்குது. கீழே விழுந்ததில் அவர் ஹெல்மெட் போடாத காரணத்தினால ஸ்பாட் அவுட் ஆகிருக்கிறாரு. தலையில் பயங்கரமாக அடித்து தலை வீங்கி இறந்துட்டார். இதை இந்த பொண்ணாலையும் அவங்க அம்மாவாலையும் ஏற்றுக்கவே முடியலையாங்க. அந்த இடத்துல ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்குறாங்க. இந்த பொண்ணை கண்ணை மூடி அவங்க அம்மாவும் அவங்க மாமாவும் அந்த பக்கமாக இழுக்கும்போது எல்லாருமே தள்ளி விட்டுட்டு அவங்க அப்பா கிட்டக்கே வந்து தான் உட்காந்து வந்துருக்குறாங்க. ஜான்சியோட அப்பா கண்ணை கூட மூடலையாங்க, ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கிறாராம். ஒரு மாதிரி லைட்டாக நமட்டு சிரிப்போட இறந்துருக்கிறாரு. ஜான்சி கண்ணுக்குள்ளேயே இப்போ வரைக்கும் அவங்க அப்பா இறந்த அந்த ஒரு விஷயம் இருக்குதாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு கை போன மாதிரி இருந்துச்சான். லைக் இவங்களோட வீட்டில் மொத்தமே 3 பேர் தான். அவங்க அக்கா தாத்தா பாட்டி கூட வளர்கிற காரணத்தினால அப்பா, அம்மா, ஜான்சி 3 பேர் தான். கடந்த ஒரு 3 வருஷமாகவே அவர் மேலே ரொம்பவே அன்பு வச்சிருக்கிறாங்க ஜான்சி. சின்ன வயசுலேருந்தே ஜான்சி ஆசைப்பட்ட பொருளெல்லாம் அவரால் முடியலைன்னா கூட கடன் வாங்கி கொடுக்குற ஒரு கேரக்டர் தான் அவங்க அப்பா. கடந்த ஒரு 3 வருஷமாகவே ஜான்சியோட அப்பா ஜான்சி கிட்ட ரொம்பவே பாசத்தை காட்டி இந்த பொண்ணு அவங்க அப்பா இல்லைனா இவங்க இல்லைங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணோட கண்ணு முன்னாடி அவங்க அப்பா இப்படி இறந்து கிடந்தாருன்னா எப்படிங்க இருக்கும்? ஜான்சியோட அப்பாவை ஆம்புலன்ஸில் சின்னமனூருக்கு பக்கத்தில் இருக்கிற அதை இப்போ அவங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்கே வச்சு அவங்களுக்கு அந்த சடங்குகள்லாம் செய்வாங்க இல்லையா, இவங்க கிறிஸ்டின் ஃபேமிலிங்கிறனால ஆட்கள் எல்லாருமே வர வரைக்கும் அவங்களோட அப்பாவோட பாடியை அங்கே தான் வச்சுருந்துருக்குறாங்க. அப்போது அவரோட செல்வாக்கு என்னங்கிறதே அந்த பொண்ணுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்குதுங்க. என்னதான் அவங்க அப்பா கிட்ட பணம் அளவுக்கு அதிகமாக இல்லைனாலும், பெரிய ஆட்கள் கூட சவகாசம் இல்லைனாலும், அந்த ஏரியாவில் இருக்கிற நிறையா பேர், இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவங்க அப்பாவுக்காக வெளியே வந்து உட்காந்து அழுதுருக்குறாங்க. ஏன்னா இவங்க அப்பாவோட கேரக்டர் அந்த மாதிரியாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க எதனா வேணும் இல்லைன்னு சொல்லி கேட்டு வந்தாலோ, இல்லை சட்டை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி எடுத்துட மாட்டாங்கன்னு சொன்னால் அதை கழட்டி கொடுத்துருவார். அந்தாடா உனக்கு வேணுன்னா வச்சுக்க, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு கூட கொடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டராங்க. இப்போது ரொம்பவே அழுக வருது இந்த பொண்ணுக்கு. இவங்க அம்மா ஜான்சி, அவங்களோட அக்கா, இவங்களோட தாத்தா பாட்டி, அதாவது தாத்தா பாட்டிங்கிறது ஜான்சியோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பெற்றவங்க. இப்போ இவங்க எல்லாருமே அப்பாவோட பாடிக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வெளியே பாதி பேர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாரோட கண்ணுக்கிட்டையுமே வராத ஒரு ஈசல், அதாவது ஒரு ஈச்சல்னாங்க, அது ஈச்சலான்னு எனக்கு தெரிலங்க. அந்த பொண்ணோட வாய்ஸ் ஓவர் நான் போடுறேன் பாருங்க. ஒரே ஒரு ஈச்சுனா, அப்போ ஈச்சி இருக்கணும்னா அந்த இடத்துல ஒரு எப்படியாவது இன்னொரு ஈச்சி, ஒரு 2 ஈச்சியோ ஒரு 3 ஈச்சியாவது இருக்கணும். அந்த ஒரே ஒரு ஈச்சி என்னோட கண்ணுலையும் என்னோட கண்ணில் வந்து உட்காருது. நான் அந்த அழுகிறோம்ல, அந்த என்னோட கண்ணில் வந்து உட்காருது, எங்கள் அம்மாவோட கண்ணில் போய் உட்காருது. அந்த இடத்துல அத்தனை பேர் அழுதாங்கன்னா யார் மேலேயுமே அந்த போய் உட்காரலையாங்க. இவங்க அம்மாவோட கண்ணிலையும் இந்த பொண்ணோட கண்ணில் மட்டும்தான், அதுவும் வலது கண்ணில் இந்த கண்ணீர் வர இடத்துல போய் உட்காந்துட்டு போதான் அவங்க அப்பாவோட பாடி மேலே போய் உட்காந்துக்குதான். இப்போது அவங்க அப்பாவுக்கு உண்டான சடங்குகள் எல்லாத்தையுமே முடித்து அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணிடுறாங்க. வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும், நம்ம இதிலலாம் 16 நாள் 11 நாள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் குறிப்பிட்ட நாட்களுக்கு கதவை சாத்த மாட்டாங்களாம். மெயின் டோர் ஓப்பன்லேயே தான் இருக்குமா. அது போக நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா, அவங்க மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பாங்களாம் அவங்க அப்பா ஃபோட்டோவுக்கு முன்னாடி. அப்படி சில சடங்குகள்லாம் அவங்களோட தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அடுத்தடுத்த நாள் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஜான்சியோட வீட்டில் தாத்தா பாட்டி, ஜான்சியோட அம்மா, ஜான்சி, அவங்க அக்கா, இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது அவங்க அப்பா இறந்து அவர் அடக்கம் பண்ணின ஒரு நாளுக்கு அப்புறமா
அவரோட ஃபோட்டோக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி வச்சுருப்பாங்களாம். அவருக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் வைப்பாங்களாம். இவங்க தாத்தா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தண்ணி ஊற்றி வைமா கிளாஸில், இறந்தவங்க வந்து குடிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு கட்டன் சாயனா ரொம்ப பிடிக்குமா. கேரளா சைடில் அந்த கட்டன் சாயன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அந்த கண்ணாடி கிளாஸில் ஊற்றி குடிக்கிறது அவர் வழக்கமாக வச்சுருக்கிறாரு. அவருக்கு ஃபேவரட்டான ஒரு கிளாஸும் வீட்டிலே இருக்குது. அதில் சுட சுட கட்டன் சாயாவை தழும்ப எடுத்து வச்சுட்டு படுப்பாங்களாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா பாதி கிளாஸ் காலியாக இருக்குமாங்க. அதை யாருமே குடிச்சிருக்க மாட்டாங்களாம் அவங்க வீட்டில். அவங்க தாத்தா பாட்டி யாருமே தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்களாம். இத்தனைக்கும் அந்த கிளாஸை சுற்றிலுமே வெள்ளை கலர் துணி போட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த தண்ணி கீழே கொட்டுச்சுன்னா அந்த துண்டு மேலேயே படுற மாதிரி தான் அந்த துண்டை சுற்றி வச்சுருப்பாங்களாம். ஆனால் அதுலேயும் ஒரு துளி சாயம் கூட இருக்காதாங்க. இந்த கட்டன் சாயா வெள்ளை கலர் துணியில் ஊற்றுனா சாயமாக இரும் இல்லையா, பார்த்தாலே தெரிஞ்சிடும் கொட்டியிருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு துளி கூட இருக்காதான். இது எப்படி சாத்தியமாகும்? ஜான்சியால் அவங்க அப்பாவை உணர முடியுமாங்க? அவங்க அப்பா இறக்கலை, இன்னுமே இந்த வீட்டில் தான் இருக்கிறாருங்கிறத அந்த பொண்ணால் உணர முடியுமா? ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இந்த கட்டன் சாயாவை ஃபுல்லாகவே தழும்பு தான் வைப்பாங்களாம். நைட்டு அப்பப்போ எந்திரிச்சும் பார்ப்பாங்களாங்க. ஆனால் ஃபுல்லாக இருக்கிற அந்த சாயா காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பாதி கிளாஸ் குறைஞ்சிருக்குமா, சில நாள் ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்குமா, கீழே ஒரு சொட்டு கூட கொட்டியிருக்காதான். இவங்க எல்லாருக்குமே இது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை அவங்க அப்பாவோட ஆத்மா இல்லாமல் வேற எதனா இவங்களோட வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணுதா, இல்லை அப்பாவோட ஆத்மா தான் இப்படி பண்ணுதா, இப்படி ஒரு பயம் வர ஆரம்பிக்குதுங்க. அன்னைக்கு ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டிலலாம் தண்ணி வரும் இல்லையா, வீட்டுக்கிட்ட தண்ணி வரும்போது 2 நாளுக்கு ஒருக்க 3 நாளுக்கு ஒருக்க தண்ணி வரும். அப்படி தான் 2 நாளுக்கு ஒருக்க வர தண்ணி அவங்களோட வீட்டுக்கு வெளியே வந்துட்டு இருக்கும்போது வெளியே போயிட்டு குடத்தெல்லாம் அடுக்கி வைக்கணுமா, அந்த ஏரியாக்காரங்களுக்கு முன்னாடி போய் அடுக்கி வைக்கணுமா. அப்படி தான் அன்னைக்கு காலையில் ஒரு 6-6:30 மணி இருக்குமாங்க. விடிய காலையில் 6-6:30 மணிக்கு வெளியே தண்ணி வரப்போகுது, குடத்தை எடுத்து வைடின்னு சொல்லிட்டு ஜான்சியோட அம்மா கத்துறாங்க. இப்போ ஜான்சி ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கு அந்த கட்டன் டீ போட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் ஊற்றிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ அவங்க அப்பாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி வைக்கணும். இப்போ அவங்க அக்காவை கூப்பிட்டு, ஜான்சி வந்து அவங்க அக்காவை கூப்பிட்டு, ஏய் இந்த வேலையை நீ பாரு, அப்பா முன்னாடி வச்சுரு, நான் போயிட்டு குடத்தை வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. என்னடி இவ்வளோ சுட சுட ஊற்றி இருக்கிற, இது எப்படி இப்போ நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றிலுமே நான் சொன்னேன் இல்லையா அந்த வெள்ளை துணி, அதை வச்சு தூக்கிட்டு போக தெரியாமல் தூக்கிட்டு போய் மேலே ஃபுல்லாக கொட்டுது. அது அங்கங்கே கரையாகுது. இப்போது ஜான்சி கத்துறாங்க, அறிவு இருக்கா, அதை கூட ஒழுங்காக எடுத்துகிட்டு போக முடியாதான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க என்னடி பிரச்சனைன்னு. அவங்க நடந்ததை சொல்லிகிட்டு இருக்கும்போது, அதாவது அவங்க அக்கா அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு வெளியே குடத்தை வைக்க போயிட்டாங்களாம். சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு, ஆனால் இது உண்மையாகவே நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒன்று சொன்னாங்கங்க. என்னன்னா அந்த பொண்ணு கட்டன் சாயாவை கையில் வச்சுக்கிட்டு மெதுவாக போயிட்டு வச்சுக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார்? ஜான்சியோட அக்கா. நடந்ததை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவ சுட சுட தரா, கீழே போட்டு உடச்சிட்டேன்னா என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க வைக்கும் போதே அவங்க கையிலலாம் கொட்டுது, அந்த வெள்ளை கலர் டவல் மேலேயும் கொட்டுது. இதை அவங்க அம்மாவும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க. வச்சுட்டு இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இந்த பக்கமாக திரும்பி பார்த்தா அந்த கிளாஸ் எம்டி ஆகிடுச்சாங்க. அந்த கிளாஸில் ஒரு சொட்டு கட்டன் சாயா இல்லையா, கீழேயும் கொட்டலை. அதாவது இவங்க வைக்கும்போது லைட்டாக கொட்டினது மட்டும்தான், ஃபுல்லாக காலி ஆகிடுச்சான். ஆனால் நீங்கள் என்ன நினச்சா நம்புவீங்களான்னு எனக்கு தெரிலண்ணா. ஆனால் வச்சுட்டு இப்படி திரும்பிட்டு அம்மாட்ட பேசிட்டு எங்கள் அம்மாட்ட அதை வச்சுட்டு எங்கள் அம்மாட்ட நின்று பேசி, எங்கள் அம்மா உட்காந்துருக்கு, எங்கள் அம்மாட்ட நின்று பேசி என்னம்மா இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு என்ன பேசினாங்கன்னு தெரிலண்ணா. இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா எதார்த்தமாக இப்படி பார்க்குதுண்ணா. என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்கண்ணா, அந்த கட்டனு எப்போ காலையில் வச்சா நாங்கள் சாயங்காலம் பார்த்தோம்னா தான் அந்த காப்பி குறைஞ்சிருப்போம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்கண்ணா, அந்த கிளாஸு எம்டியாக இருந்துச்சுண்ணா. எம்டியானா ஒரு சொட்டு கூட காப்பி இல்லாத மாதிரி எம்டியாக இருந்துச்சுண்ணா. ஜான்சியோட அம்மா இப்போ அழுதுகிட்டே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்களாங்க. என்னங்க உங்கள் மூத்த பொண்ணு வச்சோடனே நீங்கள் உடனே குடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேச ஆரம்பித்ததும் இந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ஜான்சியோட அக்கா என்னதான் அப்பாவாகவே இருந்தாலும் பாசத்தில் இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அவங்க கண்ணு முன்னாடி ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? பயம். அந்த பொண்ணுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, எடுத்ததுக்கெல்லாம் பயப்படுற ஒரு கேரக்டர். இப்போ ஜான்சியோட அக்காவுக்கு ஸ்பாட்லேயே குளிர்ஜுரம் வந்து அங்கனே அப்படியே கீழே விழுந்துட்டாங்களாங்க. அவங்க தாத்தா பாட்டி வந்து தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை ரூமில் படுக்க வச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்து ஒரு 2 நாளாகவே அவங்க அக்காவுக்கு உடம்பு முடியாமல் தான் போயிருக்குதுங்க. அவங்க அக்கா இதுக்கப்புறம் நான் அப்பாவுக்கு வந்து இந்த கட்டன் சாயா வைக்க மாட்டேன், அவர் பக்கத்திலே வரமாட்டேங்கிற அளவுக்கு பயந்துருக்கிறாங்க. ஒரு நாள், அதாவது இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அப்பா இறந்து 8வது நாள் ஜான்சியோட வீட்டில் எப்போவுமே அவங்களோட பெரியப்பா வீட்டில் தான் போயிட்டு பால் வாங்கிட்டு வருவாங்களாம். அதாவது அவங்க பெரியப்பா வந்து பண்ணை வச்சிருக்கிறாராம். அந்த ஊர்லேயே ஒரு 2-3 மாடு வச்சிருக்கிறாராம். அவர் தான் பால் எல்லாமே கறந்து விற்கிறது. ஜான்சியோட வீட்டில் மோஸ்ட்லி அவரோட வீட்டில் தான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக கறந்து தான் வாங்கிட்டு வருவாங்களாம். அப்படி அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் ஜான்சி போயிட்டு பால் வாங்கிட்டு வராங்க. 1 லிட்டர் கிட்ட வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து வச்சதும் அவங்க அம்மா எப்பயுமே ஒரு அரை சொம்பு தண்ணி கலப்பாங்களாம் அந்த பாலில். இவங்க அப்பாவுக்கு எப்பயுமே பாலில் தண்ணி கலந்தால் பிடிக்காதாங்க.
அன்னைக்குன்னு பார்த்து இவங்க தண்ணி கலக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்த செம்பு கீழே விழுந்திருக்குது. கீழே விழுந்ததுமே ஜான்சியோட அம்மாவுக்கு அவங்க அப்பா ஞாபகம் தான் வருது. சரிங்க, நான் வந்து தண்ணியை கலக்கலை, ஒரு அரை கிளாஸ் டம்ளர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு அன்னைக்கு நைட்டு வரைக்குமே அவங்க வச்சிருந்த அந்த பால் பாத்திரத்தில் அரை பாத்திரம் தான் அவங்க எல்லாருமே குடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னா அதில் ஒரு 1/2 லிட்டர் பால் கிட்ட ஒரு 400லேருந்து 450 ml இருக்குமாங்க. அந்த பாலை அந்த சட்டியிலே வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடி அந்த மூடிக்கு மேலே இந்த இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு வீட்டில் ஒரு கல் மாதிரி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெயிட்டான கல்லை அதுக்கு மேலே தூக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பாலை வெளியே இருக்கிற பூனை எதனா ஒன்று வந்து குடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே வெயிட்டு தூக்கி வைக்கிறது வழக்கமாக தாங்க இருந்திருக்குது. அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஜான்சி போயிட்டு கட்டன் சாயா அவங்க அப்பாவுக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது ஜான்சியோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் எதுக்கடி கட்டன் சாயா போடுற, அப்பாவுக்கு பால் ஊற்றியே வையே, அப்பாவுக்கு பாலே ஊற்றி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜான்சியோட அப்பாவுக்கு சக்கரை அதிகமாக போட்டு குடித்தா பிடிக்குமாங்க. ஸோ பாலில் அதிக சக்கரை போட்டு எடுத்துகிட்டு போய் குர்றின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓ பால் இருக்குதா, சரி ஓகே அதிலே போட்டுறேன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற அந்த கல்லை தூக்கி கீழே வச்சுட்டு சட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு சொட்டு பால் இல்லையாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? பால் பொங்கி வரும்போது மேலே ஒரு வளைய மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது அந்த பொங்கி வர அந்த தடம் இருக்கும், அதெல்லாம் இருக்குதான். உள்ள நல்லா நாக்க வச்சு ஃபுல்லாக நக்கி வச்ச மாதிரி இருக்குதான். அதாவது ஒரு சொட்டு கூட இல்லையா பால். இது எப்படி சாத்தியமாகும்? அந்த பொண்ணே சொல்கிறாங்க, கேளுங்க. பால் இருக்குல்ல, பாலில் சாயா போடு அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் பால் இருக்கா, ஓ ஆமாம்மா பால் இருக்குல்ல, இருங்கம்மா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பால் இருந்த அதாவது அந்த வெயிட் கல்லை நான் தானா எடுத்து என் கையால் தான் அந்த வெயிட் கல் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த பால் சட்டியை திறந்து பார்க்குறேன்னா, ஆனால் நீங்கள் நம்புவீங்களா இல்லை நம்ப மாட்டீங்களான்னு தெரியலண்ணா, எனக்கு இன்னும் அதை ஜீர்ணிக்க முடியலண்ணா, என்னால் இன்னும் அதை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியலண்ணா. ஆனால் நீங்கள் என்ன நினச்சா நினச்சிக்கோங்க, ஒரு சட்டி பால்னா 2 லிட்டர் பால்னா அதில் ஒரு சொட்டு இல்லைண்ணா. அந்த பால் நம்ம பொங்கணும்னா அந்த பொங்கி வந்து அப்படியே அமுங்குச்சுன்னா அந்த சுற்றி அந்த ரவுண்ட் இருக்கும் தெரியுமாண்ணா, அந்த ஒரு ரவுண்டு விழுவோம். காய வச்சு பார்த்தோம்னா அந்த பாத்திரத்தில் அந்த ரவுண்டாக ஒரு நுரை வந்து காஞ்சி போயிருக்கும்ல, அந்த காஞ்சி போனது மட்டும் தானா இருக்குது. ஆனால் நாக்கு போட்டு வலிச்செடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தில் பாலே இல்லைண்ணா, ஒரு சொட்டு பால் இல்லைண்ணா. ஜான்சியோட அம்மா மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னப்பா நைட்டு வந்து உங்களுக்கு நான் அந்த பால் ஊற்றி வைக்கலைங்கிறதுக்காக நீங்களே வந்து குடிச்சிட்டிங்களா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிக்க இந்த நேரம் பார்த்து ஜான்சியோட அக்கா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேளை அவங்க முழிச்சு இல்லையாங்க. இப்போது ஜான்சியுமே அழுதுட்டு அன்றைக்கி நாள் முழுக்கவே இவங்களுக்கு வேலையே ஓடலையாம், இவங்க யாருமே சாப்பிடவும் இல்லையாம். அன்னைக்கு ஈவினிங் இவங்களோட தாத்தா, ஜான்சியோட தாத்தா வெளியூருக்கு போகிறேன், 18வது நாள் காரியத்தப்போ நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாராங்க. ஜான்சியோட தாத்தா மெயினாக வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு காரணமே எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க. அது போக சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது இவங்களுக்கு கிடையவே கிடையாது, சொந்த தொழிலும் கிடையாதுங்கிற காரணத்தினால அவர் வேலைக்கு போயிருக்கிறாருங்க. வேறு ஒரு ஊருக்கு வேலைக்கு போயிடுறாரு. 18வது நாள் காரியத்தன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் நான் வேலைக்கு போயிடுறேன், மாதம் உங்களுக்கு காசு அனுப்பி வச்சிடுறேன்னு சொல்லிட்டு தான் வெளியே போயிருக்கிறாரு. என்ன தான் இவங்க வீட்டை சுற்றி சொந்தக்காரங்க இருந்தாலுமே அவங்கக்கிட்ட போயிட்டு இவங்க காசுக்காக நிற்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் தான் அவங்க தாத்தா வெளியே வேலைக்கு போயிடுறாருங்க. இப்போது வீட்டில் பொம்பளையாளுங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அதாவது ஜான்சியோட அக்கா, அம்மா, பாட்டி, இவங்க 4 பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, எல்லாருமே ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம், பெட்ரூமில் போய் யாரும் படுத்து தூங்க மாட்டாங்களாம். ஹாலில் படுத்திருக்கும் போது இவங்களோட மெயின் டோரை லாக் பண்ணி வச்சுட்டாங்களாம். என்னதான் 18வது நாள் காரியம் வரைக்கும் அந்த கதவு வந்து ஓப்பனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் இருந்தாலும் வீட்டில் ஆம்பளையாளுங்க இல்லாத காரணத்தினால பயத்தினால இவங்க டோரை லாக் பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாம். லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஹாலில் ஒரு ஜன்னல் இருக்குமாங்க. இந்த மண் வீட்டிலலாம் ஒரு ஜன்னல் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இமேஜாகவும் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஜன்னல் இருக்குமா. இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க இவங்க மேலே உருண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்குதுங்க. ஜான்சி கண் முழிச்சு பார்க்கும்போது கருப்பு கலரில் ஒரு பூனை, அதுக்கு ரெக்கெல்லாம் இருக்குதான். அது போக அதுக்கு கண், மூக்கு, வாய், அதாவது மனுஷனை மாதிரியே அது ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுதாங்க. அழுகுதான், உட்காந்து அழுதுகிட்டு இருக்குதான், பறக்குதான். இவங்க முன்னாடியே அது நல்லாவே விஷுவலாகவே தெரியுதாங்க. ஜான்சிக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகிருக்குதுங்க. என்னடா அது பூனை பறக்குது, சிரிக்குது, பேசுது, அழுகுதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா, பாட்டி 2 பேருமே இவங்களை தட்டி கொடுத்து வேணாம் அதை பார்க்காத, அதை பார்க்கக்கூடாது, பேசாமல் படுத்து தூங்கு, என்ன சத்தம் கேட்டாலும் கண்ணை முழிக்காதுன்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க ஜான்சிக்கு தூக்கமே வரல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அறியாமலே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க எந்திரிக்கும் போது ஜான்சியோட அக்கா பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாட்டி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு கேட்கும்போது அவங்களோட கனவுல அவங்க அப்பா வந்ததாகவும், அதாவது ஜான்சியோட அக்கா கனவுல அவங்க அப்பா வந்ததாகவும் அழுதுகிட்டே சில விஷயங்கள் சொன்னதாகவும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜான்சிக்கு டவுட் வருது. அவங்க பாட்டிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் கேட்குறாங்க, அம்மா
நைட்டு இந்த மாதிரி மிட் நைட்டில் நான் எந்திரிக்கும் போது ஒரு பூனை வந்துச்சு, அது வந்து உண்மையா இல்லை கனவான்னு எனக்கு தெரில, நீங்கள் 2 பேரும் தான் என்னை தட்டி படுக்க வச்சிங்க, அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா பாட்டி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நைட்டு நடந்த அந்த விஷயத்த அவங்க அம்மாவும் பாட்டியும் மறைக்கிறாங்க. இல்லைப்பா எங்களுக்கு தெரில, மேபி கனவாக தான் இருக்கும், நீ அதை பற்றி பேசாத, 2 பேருக்குமே கெட்ட கனவு வந்திருக்குதுன்னா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம அப்பாவை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வேறு எந்த விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திருக்கிறாங்க. அன்னையிலேருந்தே ஜான்சிக்கு மனசு சரியில்லையாங்க, ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் தப்பாக நடக்க போகுதுங்கிறது மட்டும் அந்த பொண்ணுக்கு யோசனையாகவே இருந்திருக்குது. இப்போ இந்த சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறமா ஜான்சியும் அவங்களோட அக்காவும் தெருமுக்கில் இருக்கிற அடிக்குழாயில் போயிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அங்கே வயசு பசங்க 5 பேர் இந்த பொண்ணுங்களை பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசி ரொம்பவே ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு ரொம்ப அவதூறாக பேசியிருக்கிறாங்க. ஜான்சிக்கு செம கோபம் வருது. ஜான்சி அவங்க அப்பா மாதிரி, என்னடா என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது அதில் ஒருத்தவன் ரொம்ப தப்பாக பேசியிருக்கிறான். இப்போ இவங்களால் என்ன பண்ண முடியும்? வீட்டில் வந்து ஆம்பளைங்க இல்லாத பட்சத்தில், இவங்க அப்பாவும் இறந்துட்டாருங்கிற பட்சத்தில் எதுவுமே பேச முடியாமல் அங்கேருந்து வந்துட்டாங்களாங்க. இவங்களோட மாமா கிட்டேயோ பெரியப்பா கிட்டேயோ போய் சொன்னால் அவங்க போய் சத்தம் போட்டிருக்கிறாங்க. அவங்க 2 பேரையுமே திட்டி அனுப்பியிருக்கிறானுங்க அந்த பசங்க. இதை இவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று 2 பொண்ணுங்களுமே அழுதுகிட்டு இந்த மாதிரி நடந்ததை மனசில் நினச்சிக்கிட்டு, என்னதான் இருந்தாலும் ஆம்பளையால் இல்லாத வீடில் எல்லோரும் இப்படி தான் வம்பிழுப்பானுங்க, நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த 1 வாரத்தில் இவங்க ஏரியாவில் ஒரு அழுக சத்தம் கேட்குதுங்க. வீட்டில் எல்லாருமே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டு அந்த அடிக்குழாய்க்கு போவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்து வீடு தான் அந்த பசங்களோட வீடு. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இவங்க 2 பேரையும் கிண்டல் பண்ணாங்க இல்லையா, அதுலேயும் குறிப்பாக ஒரு பையன் மட்டும் ரொம்ப பேசினான் இல்லையா, அந்த பையனும் அங்கே இருந்த ஒரு 3 பசங்க, மொத்தம் 5 பசங்களில் 3 பசங்க, ரொம்ப பேசின ஒரு பையன் 2 பையன், 3 பேருமே பைக்கில் மேகமலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டூருக்காக போயிருக்கிறானுங்க. அவனுங்களுக்குள்ளே குடிச்சிட்டு ஊர் சுற்றுறக்காண்டி போகும்போது ஜான்சி அப்பாவுக்கு எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆச்சோ அதே இடத்துல அந்த பசங்களுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப பேசினான் இல்லையா ஒரு பையன் அசிங்கமாக, அந்த பையன் ஸ்பாட்டை விட்டாங்க. அதாவது அவனோட உடம்பு கூட கிடைக்கலையாம், ரோட்டில் வலிச்சு தான் எடுத்துகிட்டு வந்தாங்களாம், அவனோட உடம்பை நசுங்கிட்டாங்களாம் ஒரு மாதிரி. இப்படி ஒரு விஷயத்த அந்த ஏரியாக்காரங்க பார்த்ததே கிடையாதாங்க. ஆக்சிடெண்ட் ஆனால் எதனா ஒன்று கையோ காலோ அந்த மாதிரி தான் போகும், இல்லை ஸ்பாட் அவுட் ஆயிடுவாங்க, அது வேறு விஷயம். வலிச்சு எடுத்துகிட்டு வர அளவுக்கு உடம்பே தெரியாத அளவுக்கு ஆகுறதுன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? அந்த ஏரியாவே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போய் கிடக்குதுங்க. கூட போன 2 பசங்களுமே இறந்துட்டானுங்க. ஆனால் அந்த 2 பசங்க கூட ஓகே, ரொம்ப பேசின இந்த பையன் மட்டும் ஒரு மாதிரி கொடூரமாக இறந்துருக்குறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஜான்சியோட வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது கண்டிப்பாக ஜான்சியோட அப்பாவோட வேலையாக தான் இருக்கணும். ஏன்னா எப்படி அதே இடத்துல அவங்க அப்பா இறந்த அதே இடத்துல இந்த பசங்களுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகும், அதுவும் ரொம்ப பேசின அந்த பையன் மட்டும் இந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படணும். இதோடு நிற்கலைங்க, இந்த ஏரியா பையன் ஒருத்தவன் ஜான்சியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். லெட்டர் கொடுக்கும்போது இந்த பொண்ணு வந்து வேணான்னு சொல்லிட்டு இவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கிறான் ஏரியாக்குள்ளே. இந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையன் கூட வெளியே வாழைத்தோப்புக்குள்ளேயும் அந்த சைட்லேயும் வந்து பார்த்ததா தப்பாக பேசியிருக்கிறாங்க. அப்படி பேசும்போது இவங்க பெரியப்பா தான் போய் கேட்டிருக்கிறாரு. அவங்க பெரியப்பாவே நம்புகிற அளவுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கிறான் இந்த பொண்ணை பற்றி. அவங்க பெரியப்பா அந்த பையன் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசினாலும் இந்த பொண்ணையும் அரட்டி விட்டு போயிருக்கிறாரு. ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாக இருந்தால் நீ பார்த்து இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. மறுபடியும் இந்த பொண்ணு போய் அவங்க அப்பா கிட்ட நின்று அழுதுருக்குறாங்க. இந்த மாதிரி என்னைய சொல்லிட்டான் அப்படிங்கும்போது ஜான்சியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஜான்சியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பையனோட வீட்டுக்கே போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. இப்போ அந்த பையனோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் பொய் சொல்ல மாட்டான், அவன் பார்த்தது தானே பேசுகிறான், நீங்கள் என்னமோ பெரிய இதாட்டம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உன் பொண்ணை ஒழுக்கமாக வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி தகாத வார்த்தையால் பேசும்போது ஜான்சியோட அம்மா அந்தோனியார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இவர் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ஒருவேளை என் பொண்ணு தப்பு பண்ணியிருந்தானா என் பொண்ணுக்கு அடுத்து 1 வாரத்தில் எதனா ஒரு விஷயம் காட்டும், ஒருவேளை உன் பையன் என் பொண்ணை பற்றி தப்பாக பேசியிருந்தானா அவன் பேசுனது தப்பாக இருந்துச்சுன்னா அந்தோனியார் காட்டுவார் 1 வாரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்களாங்க. அதே மாதிரி 1 வாரம் கூட இல்லை, அடுத்த 3 நாள்லையே அந்த பையன் கரெக்டாக இவங்க அப்பா ஆக்சிடெண்ட் ஆகி இறந்த அதே இடத்துல அந்த பையனும் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ஜான்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா இன்னும் இறக்கலை, அவங்க கூடயே தான் இருக்கிறாரு. வெளி உலகத்துக்கு இது ஆம்பளை இல்லாத வீடாக இருக்கலாம், ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா இந்த வீட்டில் தான் இருக்கிறாரு, இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு. அடுத்து சில வருஷங்கள் கழிய ஆரம்பிக்குதுங்க. அவங்க தாத்தா அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் வேலைக்கு போய் இவங்களோட குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்சம் வருஷங்கள் கழியுதுங்க. ஜான்சிக்கு கல்யாணம் ஆகிறது. ஜான்சிக்கு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போன இடத்துலையும் நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்திருக்குது. அந்த பொண்ணு இன்னுமே நிறைய வாய்ஸ் நோட் எனக்கு போட்டிருக்கிறாங்க. அதை சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நேரம் போகுங்க.
நம்ம டெய்லி வீடியோ போடுறோங்கிற காரணத்தினால எடிட் பண்ணுறது அது இதுன்னு நிறைய வேலை இருக்குதுங்க. அதனால் நான் பார்ட் 2வாக நான் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்களோட புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இன்னும் நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்திருக்குது. ஸோ பார்ட் 2 நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மிஸ்டர் பிரபாகரன் மலையாளம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல தொடர்ந்து இந்த ஏப்ரல் ஃபுல்லாகவே வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆடியோ கேட்கலாம், நீங்கள் வீடியோவும் பார்க்கலாம். ஸோ ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2ல மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.